வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சுவையான ஆரோக்கியமான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த தோசை கூட ஒரு தேங்காய் சட்னி அல்லது புதினா சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 8 பிரெட் துண்டுகள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். நீங்கள் கோதுமை பிரெட் கிடச்சிச்சின்னா கோதுமை பிரெட் கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவுகள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க. இதே போல் உதிரி உதிரியாக வந்துடும் அரைச்சி எடுத்தால். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுறணும். இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ துருவின கேரட் 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் இதில் கலந்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதை ஊத்தாப்பம் மாதிரி தாங்க ஊற்ற போகிறோம். அதனால கொஞ்சம் மாவு திக்காக இருக்கணும். இந்த பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தோசை தவா காஞ்ச உடனே அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இதில் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க, ரெடி ஆயிரும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான காலை உணவு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.